Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths ordinary differential equation chapterல exercise 10.5ல 4th sumல 3rd subdivision sum பாப்போம் இந்த வீடியோல. Sin dy by dx is equal to a where y of 0 is equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த differential equation solve பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? நம்ம இப்போ இந்த differential equation இந்த dy by dx இதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துடணும், eliminate பண்ண போறோம் இப்போ. So first வாங்க, கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? Given இப்போ sin dy by dx is equal to a ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ இது வந்து இது ஆங்கிளா இருக்கு, இதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ஓகே டிஃபரன்ஷியேட்டோ இன்டகிரேட்டோ பண்ண முடியாது இதை. ஸோ அதனால என்ன பண்றேன் நான், இந்த dy by dx இந்த பக்கம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இதை எழுதிடுவோம். given sin dy by dx is equal to a. இப்போ dy by dx is equal to இந்த sin அந்த பக்கம் வந்ததுன்னா sin inverse ஆகும், sin inverse a. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணிட்டு இந்த dy by dx வந்து எலிமினேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், இது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் தான். dy by dx இருக்கிறது வந்து dx வந்து நான் அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். எல்லாமே நியூமரேட்டர்ல இருந்தால் தான் உங்களுக்கு இன்டகிரேட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும், இந்த dy dx எல்லாமே. ஸோ அப்போ dy is equal to sin inverse of a into dx. So on integrating both sides, இனிமேல் இந்த சிம்பிள் போட்டுக்கலாம், integrating both sides. இப்போ integration of dy is equal to, இங்க கவனிங்க sin inverse of a தான் இருக்கு, அது கான்ஸ்டன்ட் மாதிரி தான். இந்த இடத்துல x இருந்தா தான் நம்ம அதை வந்து இன்டகிரேட் பண்ண முடியும் வேரியபிளா எடுத்து. ஸோ இந்த இடத்துல sin inverse of a னா அது ஒரு நம்பர் மாதிரி கான்ஸ்டன்டா தான் எடுக்கணும், இதை கவனிச்சு போடுங்க, இது இன்டகிரேட் பண்ணி போட்டுறாதீங்க. ஓகேவா? அப்போ இந்த sin inverse of a வந்து நான் கான்ஸ்டன்ட்டா அது வெளியில எடுத்துடுறேன், integration of dx. ஓகேவா? இப்போ y இன்டகிரேட் பண்ணோம்னா நம்ம dy இன்டகிரேட் பண்ணோம்னா y ன்னு கிடைக்கும். இங்க sin inverse of a, x இன்டகிரேட் பண்ணும்போது x ன்னு கிடைக்கும், x sin inverse of a. ஓகேவா? இந்த வேல்யூ கிடைச்சிச்சு. பட் they have given y of 0 is equal to, given y of 0 is equal to 1. இங்க y of 0 னா என்ன அர்த்தம், நம்ம y of x ன்னு தானே எடுப்போம், கிராஃப்ல எல்லாம் பிளாட் பண்ணும்போது y of x ன்னு எடுப்போம். அப்போ இது வந்து x ன்னு அர்த்தம் நம்ம. ஸோ அப்போ when x is equal to 0, y is equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க அங்க. ஓகேவா? இதுக்கு மீனிங் அதுதான், y of 0 is equal to 1 னா when x is equal to 0 இருக்கும்போது y ஓட வேல்யூ 1 ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அதை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இங்க பிளஸ் c வரும் இல்லையா, இன்டகிரேட் பண்ணும்போது அதை போட்டுருங்க. இதை வந்து நம்ம அங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம், y க்கு பதிலா 1 சப்ஸ்டியூட் பண்ண போறோம், x க்கு பதிலா 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபுல்லாவே 0 ஆயிடும், பிளஸ் c. அப்போ c ஓட வேல்யூ is equal to 1, c is equal to 1. ஸோ இந்த வேல்யூவை நம்ம c வேல்யூவை அங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுருவோம். So y is equal to x sin inverse of a plus 1. c க்கு பதிலா நான் வந்து 1 ன்னு போட்டுறேன். இதை வந்து அரேஞ்ச் பண்ணி ரீஆர்டர் பண்ணி எழுதிடுவோம். இந்த 1 அந்த பக்கம் கொண்டு போகும், x sin inverse of a y minus 1 is equal to x sin inverse of a. இப்போ இந்த x-ஐயும் நான் கீழே கொண்டு வந்துட்டேன். அப்போ y minus 1 by x is equal to sin inverse of a. ஓகேவா? இப்போ இந்த sin inverse இருக்கதை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன்னா ஆங்கிளா வந்துடும், sin off-ன்னு வந்துடும் உனக்கு. ஸோ sin இந்த இன்வர்ஸ் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது sin-ன்னு ஆயிடும். ஸோ அப்போ அதையும் அந்த கொண்டு வந்துட்டேன்னா sin of y minus 1 by x is equal to a. This is your final answer. Derive பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். Thank you.